உண்மை சம்பவம். இந்த கதையை சொன்னவங்க பேரு புனிதா. இது புனிதாக்கு நடந்துச்சா பார்த்தீங்கன்னா ஆமாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னுக்கு யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்க. வாங்க நம்ம பயந்துக்கிட்டே ஸ்டோரியை கேட்போம். இந்த கதை எப்போ நீங்கள் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 46 வருஷம் முன்னுக்கு நடந்த கதை. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து 18 வயசில் திருமணமாக ஆயிடுச்சு. அதாவது இந்த புனிதாக்கு திருமணமாக ஆயிடுச்சு. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் இந்த ரோடு கான்ட்ராக்ட், இந்த ஹைவேலாம் செய்வாங்களே அந்த இதில் அவர் வேலை செய்கிறாரு. ஸோ இவருக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்கிது. அங்கே நிறைய காடாக இருக்குது. ஸோ அந்த காடை அழிச்சிட்டு இவங்க ரோடு போடுற மாதிரி இவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு சின்னதாக ஒரு வீடை பார்த்துட்டு இவர் அவங்க ஒய்ஃப் அங்கே தங்க வைக்கிறாரு. ஸோ அவங்க ஒய்ஃபு அப்போ 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்போ இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாருன்னா, இந்த ரோடு கான்ட்ராக்ட்லாம் நார்மலாக வேலை நைட்டு தான் இருக்கும். ஸோ இவர் 10 மணிக்கு போயிட்டு காலையில் 6 மணிக்கு தான் இவர் வீடு திரும்பி வருவார். ஸோ இவர் வர்ற வரைக்கும் நம்ம புனிதா அவங்க வீட்டில் தனிமையிலே தான் இருப்பாங்க. நார்மலாக இந்த காடு பக்கத்துலலாம் வீடு இருக்குன்னா அவங்களுக்கு வீட்டில் வாஷ்ரூம்லாம் இருக்காது, வெட்ட வெளியில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த புனிதாவும் நார்மலாக அப்படியே வெட்ட வெளியில் தான் வாஷ்ரூம்லாம் போயிட்டு போவாங்க. எத்தனை மணியாக இருந்தாலும் இவங்க வீட்டுக்கு அதை திறந்துட்டு வெளியில் போய் தான் யூரின் பாஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த வீட்டுக்கு போய் ஒரு 3 நாள் 4 நாள் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, யாரும் ஒரு அணத்துற சத்தம், அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. இவங்க வீட்டில் தனிமையில் இருக்கிறதுனால இவங்க யார்கிட்டையுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக இவங்க வாஷ்ரூம் வெளியில் போகிறப்பெல்லாம் இவங்களுக்கு அந்த அணத்துற சத்தமோ அழுகிற சத்தமோ இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்குது. அப்படியே சில மாதங்கள் ஆகுது. அப்போ அவங்களுக்கு 9 மாதம் நடக்குது. அப்படி இருந்தும் இவங்க ஒரு தடவை கூட அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணதே இல்லை. ஏன்னாக்கா அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவர். அதனால் அவர் பயந்துருவாருன்னு இவங்க அந்த விஷயத்த ஷேர் பண்ணவே இல்லை. அப்புறம் 9 மாதம் ஆனோடனே என்ன ஆகுதுன்னா, அவங்க வீட்டிலேருந்து வளைகாப்பு செஞ்சு இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம ஹஸ்பண்டுக்கு சொல்ல வேணாம், ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி எதுவுமே நடக்கவும் இல்லை, அதுவும் அவர் நைட்டு தானே வேலைக்கு போகிறாரு. ஸோ இந்த சத்தம் எதுவும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாது, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டுன்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்டே நடக்குது. வளைகாப்பு முடிஞ்சு நாளைக்கு அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டு என்ன ஆகுதுன்னா, இவங்க முடிவு பண்ணுறாங்க, சரி நம்ம ஹஸ்பண்ட்டை சொல்ல வேணாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறாங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த சத்தம் அதுக்கு தெரிஞ்சிருச்சு போல் அந்த ஆத்மாக்கு இவங்க இங்கேருந்து கிளம்ப போகிறாங்கன்னு. உடனே என்ன ஆகுதுன்னா, வீட்டு பக்கத்துலேயே அந்த அணத்துற சத்தமும் அழுக சத்தையும் கேட்குது. அப்போ உடனே இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த புனிதா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இதை எப்படியாவது நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடணும், நான் இங்கேருந்து கிளம்பிட்டாலும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வேற எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போய் தங்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த அணத்துற சத்தம் கேட்குறப்பவே நம்ம இப்பயே இவர்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டோன்னா அப்புறம் அவர் நம்புவார், இல்லைன்னா நம்மளை கிண்டல் அடிப்பாருன்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சத்தம் கேட்குறப்பே அவங்க ஹஸ்பண்டை எழுப்புறாங்க. ஸோ அன்றைக்கி வளைகாப்புனால அவர் வேலைக்கு போகலை. ஸோ இவங்க எழுப்புறாங்க. ஸோ எழுச்சாலும் அவர் என்னன்னு கேட்குறாரு, அமைதியாக ஒரு சத்தம் கேட்கும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அமைதியாக இருந்து அவரும் அந்த சத்தத்தை கேட்குறாரு. அந்த அணத்துற சத்தமோ அழுக சத்தமோ 2 பேர்த்துக்குமே கேட்குது. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறமா உடனே புனிதா சொல்கிறாங்க, ஸோ இதுக்கப்புறம் இங்கே இருக்காதீங்க, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, நான் போனோட நீங்கள் வேறு வீடு பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படியே திரு முடிச்சுட்டு அவர் படுத்து தூங்கிட்டாரு. ஸோ தூங்கினானா மறுநாள் ஆகுது. ஸோ மறுநாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம புனிதா அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ கிளம்பி அதுக்கப்புறம் இதை பற்றி யாருமே எதுவுமே பேசலை. அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆனதுக்கப்புறமா இவரோட கான்ட்ராக்ட் இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச கையோட இவர் அவங்களோட சொந்த ஊருக்கே போகிறாங்க. சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழ்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் இங்கேருந்து அங்கே போயிட்டு ஒரு 10 நாள் ஆயிருக்கும், 10 நாள் 11 நாள் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு புனிதாக்கு பயங்கரமான ஷாக் ஒன்று நடக்குது.
ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஹஸ்பண்ட் திடீர்னு தூங்கிட்டு இருக்கிறப்ப, திடீர்னு ஏஞ்சி உட்காந்து, "ஐயய்யோ! என் பிள்ளைங்கலாம் அழுவுது. என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு குடுங்க" அப்படின்னு சொல்லி பணாத்த ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாத்தையும் அவங்க அவங்க ஒய்ஃப் போய் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி இவரு இப்படி உளறிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு வந்து ஏதோ ஆத்மா பேய் தான் ஏதோ புடிச்சிருக்கு போல, அது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெறைய இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த பேய் ஓட்டுறது, ஆவி பிடிக்கிறது எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு பதிலும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து நார்மலா ஒரு 2 நாள், 3 நாள் சென்று மறுபடியும் அவர் பெணாத்த ஆரம்பிச்சுருவாரா. ஐயோ! என் ஒய்ஃப் அழுவுறாளே, ஐயோ! என் பிள்ளை அழுவுதே, எல்லாரும் சாப்பாடு போடுங்களேன், அந்த மாரி சொல்லி அவர் அழுவ ஆரம்பிச்சுருவாரா. அதுக்கப்புறம் இவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, எங்கேயுமே செட் ஆகல. நம்ம இன்னொரு ஒரு பெரிய கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போனா அவர் கண்டிப்பா பேய ஓட்டிருவாங்க, அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்குறாங்க. இவங்க மறுநாள் கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றது வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்டாரு. ஸோ அது அவருக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா வந்து கேட்டுருச்சு போல. அப்போ உடனே அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த ஆத்மா வந்து அவர் மேல இன்னும் பயங்கரமா இறங்கி, அது வந்து பயங்கரமா எல்லா விஷயத்தையுமே உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி அந்த வீட்ல வந்து அந்த ஆன்மா இருக்குல்ல, அந்த ஆன்மா, அதோட ஒய்ஃபு, அதோட 3 பிள்ளைங்க இந்த மாதிரி அவங்க ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க அந்த வீட்டில. யாரோ ஒருத்தவங்க வந்து குடி போதையில வந்து இவர கட்டி கிணத்துல தள்ளி போட்டாங்க. ஸோ, அதனால இவர் செத்து போயிட்டாரு. அதனால என்ன கொன்னவங்கள வந்து நான் பழி வாங்காம விடமாட்டேன். நான் கொஞ்ச நாள் இவர் உடம்புல இருந்துட்டு நான் போயிடுறேன். என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவே பேச ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மறுநாள் காலையில் வந்து இவரை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. ஸோ கோவிலுக்கு போனோன்னே அங்கேயும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுது. சொன்னதுக்கப்புறமா அந்த பேயை வந்து அடித்து விரட்டி விட்டுறாங்க. ஸோ விரட்டி விட்டாங்க. அப்போ இதெல்லாமே எப்போ நடக்குதுன்னா, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னுக்கு நடக்கிற கதை இது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு 36 வயசு ஆகுது. அதாவது அந்த ஆத்மா பூந்துச்சுல, அவருக்கு வந்து 36 வயசு ஆகுது. அந்த வயசுல வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவரு இறந்து போயிடுறாரு. அப்போ அந்த ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறதுக்கு 1 வாரம் முன்னுக்கு வந்து அந்த ஆத்மா வந்து சொல்லியிருக்குது. இந்த மாதிரி நான் இன்னும் இவரை விட்டு போகலை, நான் இவருக்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஆத்மா சொல்லியிருக்குது. அதுக்கப்புறமா தான் அவர் 1 வீக் சென்று ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டுருக்காரு இப்படின்னு புனிதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவம் உங்களோட லைஃப்லயும் நடந்திருக்கா? அப்போ மறக்காம நீங்க என்கிட்ட சொல்லுங்க. அதை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக கூட கதையை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.